வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். குட்டிமணி தங்கத்துறைக்கான உருவச்சிலை திறப்பு விவகாரம் விசாரணையை ஆரம்பித்த காவல்துறையினர். தேவாலயங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கருத்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கவலை. இலங்கையில் அடகு வைக்கப்படும் பெருமளவிலான தங்க நகைகள். இலங்கையில் தீவிரமடையும் அதிகூடிய வெப்பாலை பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வீட்டில் ஆபத்தான ஆயுதங்கள். சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட டிப்பர் வாகனத்துடன் 5 பேர் கைது. தமிழர் பிரதேசத்தில் பரபரப்பு. பாடசாலையொன்றில் விச விதைகளை உட்கொண்ட 22 மாணவர்கள். மர்ம முடிச்சுகளுடன் சீரி விக்ரமரத்னவின் மரணம். களமிறங்கிய சிறப்பு விசாரணை குழு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மலேசிய நாட்டவர் கைது. புதுடில்லியில் பதற்றம். மோடி அரசாங்கத்தை எதிர்க்கும் கரப்பான் பூச்சி ஆர்ப்பாட்டத்தில் தடியடி தாக்குதல். மாலையில் பயங்கரவாத தாக்குதல். 50 ராணுவ வீரர்கள் பலி. ஹார்முஸ் நீரிணையில் வெடித்து சிதறிய 2 எண்ணெய் கப்பல்கள். தொடர்பென விரிவான செய்திகள். வெலிக்கடை சிறை கலவரத்தின் பொழுது படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி, தங்கத்துறை ஆகியோரின் உருவச்சிலை திறப்பு விழா தொடர்பில் வல்வெட்டித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் தங்கத்துறை மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் செயலாளர் குட்டிமணி ஆகியோரின் உருவச்சிலை எதிர்வரும் 25ஆம் தேதி வல்வெட்டித்துறையில் திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏற்பாட்டு குழுவினர் சார்பாக வல்வெட்டித்துறை நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் சதீஷ் வல்வெட்டித்துறை காவல்துறையால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை வன்முறை சம்பவத்தின் உச்சகட்டமாக வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட தங்கதுரை, குட்டிமணி உள்ளிட்ட 53 தமிழ் அரசியல் கைதிகள் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. உலகின் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாய் கருதப்படும் நாடுகளில் கூட தற்போது தேவாலயங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். தற்போதைய மனித சமூகத்தில் சமய மற்றும் ஆன்மீக வாழ்க்கை மீதான ஆர்வம் வேகமாக குறைவடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வழிபாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். மக்கள் வார இறுதி நாட்களில் தேவாலயங்களுக்கு வருவதற்கு பதிலாக பல்வேறு பொழுதுபோக்குகள் மற்றும் வினோத நடவடிக்கைக்கு அதிக நேரத்தை செலவிடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பாவில் உள்ள பிரம்மாண்டமான பசிலிக்கா மற்றும் தேவாலயங்கள் இன்று வெற்றி இடங்களாக மாறியுள்ளதென்றும் அதற்கு பதிலாக விளையாட்டு மைதானங்களும் பொழுதுபோக்கு மையங்களும் மக்களால் நிரம்பி வழிவதாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். இறைவன் மீதான நம்பிக்கை சிதைவடைந்துள்ளதால் மனிதன் தற்காலிக திருப்தியையும் பௌதீக வளங்களையும் சேகரிப்பதன் பின்னாலே ஓடிக்கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். மனிதநேயத்தின் உன்னத குணங்களை மறந்து உடல் ரீதியான தேவைகளை மட்டும் சிந்திக்கும் ஒரு சமூகம் தற்போது உருவாக்கி வருவதாகவும், இவ்வாறானதொரு பின்னணியில் ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் குறைந்த இடமே கிடைத்துள்ளதாகவும் பேராயர் கருத்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் தங்க நகைகளை அடமானம் வைத்து வர்த்தக வங்கியிடமிருந்து பெறப்பட்ட கடன்களின் அளவு சுமார் 351.45 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் மற்றும் புள்ளியியல் திணைக்கள பேராசிரியர் வசந்த அத்துக்குரல தெரிவித்தார். இவை சதவீத அடிப்படையில் சுமார் 54% அதிகரிப்பென்று பேராசிரியர் வசந்த அத்துக்குரல சுட்டிக்காட்டினார். 2024ஆம் ஆண்டில் நகைகளை அடமானம் வைத்து வர்த்தக வங்கியிடமிருந்து பெறப்பட்ட கடன்களின் அளவு ரூபாய் 660 பில்லியனாக இருந்ததாகவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு மார்ச் மாத நிலவரப்படி வர்த்தக வங்கியிடம் நகைகளை அடமானம் வைத்து பெறப்பட்ட கடன்களின் அளவு ரூபாய் 101.1 பில்லியனாக அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அன்றாட பணத்தேவை அதிகரிப்புக்கு நாட்டின் பொருளாதார பணவீக்கமே முக்கிய காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். நகைகளை அடமானம் வைத்தல் அல்லது விற்பனை செய்தலின் காரணமாக நாட்டில் 60% மேற்பட்ட வீடுகளில் நகைகள் இல்லாமல் போய்விட்டதாக நிதி நிறுவன அறிக்கைகள் குறிப்பிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தீவிரமடையும் அதிக வெப்பநிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று முதல் கடுமையான வெப்ப அலை நிலவக்கூடும் என வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இயற்கை பேரிடர் முன்னறிவிப்பு மையம் நேற்று விடுத்த இந்த எச்சரிக்கையின்படி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை மற்றும் முன்றாகலை மாவட்டங்களும் இதில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் பகல் வேளை உடல் வெப்பநிலை கவனிக்கத்தக்க அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது.
கடும் வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்பதற்காக போதுமான தண்ணீர் அருந்துதல், அதிக நேரம் சூரிய ஒளியில் இருப்பதை தவிர்த்தல் மற்றும் வெப்பமான நேரங்களில் கடினமான வெளிப்புற செயற்பாடுகளை குறைத்தல் உள்ளிட்ட சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் வீட்டில் இருந்து வாள் மற்றும் குண்டு என்பன மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சகர் அழைக்கப்பட்டுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குறித்த அதிகாரியின் கண்டி பகுதியிலுள்ள வீட்டிலிருந்து வாள் மற்றும் குண்டு என்பன மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சகர் கண்டி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தர்மபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் அனுமதி பத்திரத்துக்கு முரணான வகையில் மணல்கழ்வில் ஈடுபட்ட 4 டிப்பர் வண்டிகளுடன் 5 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. சட்டவிரோத மணலகழ்வில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றை தொடர்ந்து திருகோணமலை போலீசார் விசேட சுற்றிவளைப்பு ஒன்றை மேற்கொண்டனர். இதன் பொழுது சட்டவிரோதமான முறையில் மணல்கழ்வில் ஈடுபட்ட 4 டிப்பர் வண்டிகளும் ஒரு உளவு இயந்திரமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 5 சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் 22ஆம் தேதி கிளிநொச்சி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த கல்லாறு பகுதியில் தற்போது வெளி மாவட்டங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் மணலானது கட்டுமான பணிகளுக்கு உகந்ததாக காணப்படவில்லை என்றும் உப்பு மண்ணை கல்லாறு பகுதியிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். திருகோணமலை கந்தலாய் பாடசாலை ஒன்றில் தரமாறில் கல்வி பயிலும் 22 மாணவர்கள் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற விஷ விதைகளை உட்கொண்டதுடன் அதனால் பாதிக்கப்பட்டு கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களில் 4 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மாணவர்களில் ஒருவர் வீட்டிலிருந்து கொண்டு வந்த ஒரு வகை விதையை உட்கொண்ட பின்னர் இந்த மாணவர்கள் உடல்நலக்குறைவுக்கு ஆளாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. தரமாறில் கல்வி பயிலும் 22 மாணவர்களே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கந்தலாய் மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகர் தெரிவித்தார். ஆமணக்கு விதையை குறித்த மாணவர்கள் உட்கொண்டிருக்கலாம் என்று மருத்துவ அத்தியட்சகர் தெரிவித்தார். கந்தலாய் பேராறு பகுதியில் தரமாறில் கல்வி கற்ற 20 மாணவர்களும் 2 மாணவிகளுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த மாணவன் வழமையாக வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட சூரியகாந்தி விதைகளை பாடசாலைக்கு கொண்டு சென்று பகிர்ந்து உண்பது வழமை என்றும் இன்று சூரியகாந்தி விதைகள் என்று நினைத்து சூரியகாந்தி விதைகளுடன் வீட்டில் இருந்து ஆமணக்கு விதைகளையும் கொண்டு சென்று பகிர்ந்துண்டார். இதனால் இந்த விபரீதம் ஏற்பட்டதாகவும் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வரும் கந்தலாய் போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது இல்லத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் உயிரிழந்த முன்னாள் காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் குறித்து மேற்கு தெற்கு குற்றப்பிரிவு சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளது. மேல் மாகாண தெற்கு வலய குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் சமந்த விஜயசேகரவை விசாரணையை மேற்பார்வையிடுமாறு காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டினால் மரணம் ஏற்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டாலும் அது தற்கொலை அல்லது தற்செயலாக வெடித்ததா என்பது புலனாய்வாளர்கள் இன்னும் கண்டறியவில்லை. வரவிருக்கும் தடயவியல் மற்றும் பிரேத பரிசோதனைகளை அறிக்கையிலிருந்து இதுபற்றி தெளிவு கிடைக்கும் என மூத்த அதிகாரி தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மலேசிய நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெரும் தொகையான போதைப் பொருட்களுடன் விமான நிலையத்தில் இருந்து வெளியே புறப்பட முயன்ற போது அவர் கைது செய்யப்பட்டார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி 9 கோடியே 8 லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவினர் தெரிவித்தனர். மலேசியாவில் உள்ள சிற்றுண்டி சாலை ஒன்றில் பணியாற்றும் 23 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். அவருக்கு 10,000 மலேசிய ட்ரிங்கிட் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்ட நிலையில் போதைப்பொருள் தொகை நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது.
இந்த போதைப் பொருளை மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் கொள்வனவு செய்த பின்னர் அங்கிருந்து துபாய்க்கு வந்து அங்கிருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் நேற்று முன்தினம் காலை 9:30 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை அவர் வந்தடைந்தார். இதன்போது அவர் கொண்டு வந்த பைக்குள் சொக்லேட் மற்றும் சொபி அடங்கிய 3 பைகளுக்குள் 1 கிலோகிராம் 816 கிராம் எடை கொண்ட இந்த கொக்கையின் போதைப் பொருள் 92 மாத்திரைகளாக தயாரிக்கப்பட்டு சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டு எடுத்து வரப்பட்டுள்ளது. சந்தேக நபரான விமான பயணியும் கொக்கையின் போதைப்பொருள் தொகையும் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ள இந்தியாவின் கொஷ்ரோக் அமைப்பின் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக கோரி அந்த நாட்டின் தலைநகர் புதுடில்லியில் பாரிய போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தனர். அதன்படி ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன்று அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு தரப்பால் தாக்குதல் மேற்கொள்ளும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. ஆப்பிரிக்க நாடான மாலியின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள அனபிக்ஸ் நகருக்கருகே மாலி நாட்டு ராணுவம் மற்றும் ரஷ்யாவின் ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் அமைப்பின் கூட்டு வாகன அணிவகுப்பை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடக்கு பகுதியை தனி நாடாக கோரி போராடி வரும் துவாரக் பிரிவினைவாதிகள் மற்றும் அல் கொய்தா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய ஆயுதமேந்திய குழுக்கள் இந்த தாக்குதலுக்கு கூட்டாக பொறுப்பளித்துள்ளன. மாலி ராணுவ வீரர்களும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் ரஷ்யாவின் ஆப்பிரிக்க காப்ஸ் பாதுகாப்பு படையினரும் அனபிஸ் பகுதி வழியாக வாகனங்களில் சென்று கொண்ட போது அங்கு மறைந்திருந்த ஆயுதமேந்திய பயங்கரவாதிகள் திடீரென்று துப்பாக்கியாலும் வெடிகுண்டாலும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் 2 எண்ணெய் கப்பல்கள் வெடித்து சிதறி செயலிழந்ததாக ஈரான் கூறியதை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து குறித்து கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்க படைகள் திங்கட்கிழமை தொடர்ந்து 9வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஓமான் கடற்கரையில் ஒரு கப்பல் தீப்பிடி தெரிவதாக ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்ததாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்தது. இருப்பினும் அதற்குரிய காரணத்தை இன்னும் சரிபார்க்கவில்லை. ஹார்முஸ் வழியாக பாதுகாப்பற்ற தெற்கு பாதையில் பயணிக்க முயன்ற போது 2 எண்ணெய் டேங்கர்கள் வெடித்து சிதறி செயலிழந்துள்ளதாக புரட்சிகர காவலர்கள் திங்கள் தெரிவித்தனர். மேலும் அந்த பாதையை பயன்படுத்துமாறு அமெரிக்க ராணுவம் அந்த கப்பல்களை ஊக்குவித்ததாக அவர்கள் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.